நவம்பர் எண்டு டிசம்பர்ல தான் நம்மளுக்கு இம்பாக்ட் அதிகமா இருக்கும். இப்போ மொத்தமாவே நம்மளோட வடகிழக்கு பருவமழையோட ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா முக்காவாசி மாவட்டங்கள்ல இயல்பை ஒட்டின மழை பெய்யுது. எப்படி சொன்னாலும் இது சவுத் சென்னையும் கடலோர பகுதிகள் அந்த இடத்துல தான் வந்து புயல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 22 டைனமிக்ஸ் இருக்குல்ல, புயலோட சைக்ளோன் ஐக்குள்ள போய் ஒரு போட்டோ ஒரு வீடியோ எடுத்திருந்தாங்க. ஸோ அப்போ அந்த அளவுக்கு டேட்டா வந்து மற்ற நாடுகளில் கலெக்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு இந்த பே ஆஃப் பெங்கால் அதோட சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குன்ற புரிதலே இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு. டெல்டா மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டா கடைசியாக வந்த கஜா புயலோட பாதிப்பு வந்து இன்னுமே அதுலேருந்து நிறைய பேர் மீளலை. இதுக்கப்புறம் வரக்கூடிய புயல்கள் வந்து அந்த அளவுக்கான தீவிரமாக இருக்குமா? புயல் பற்றி நம்ம வந்து கிட்ட போகும்போது தான் அது இன்னும் நம்மளுக்கு என்ன 10 நாள் இருக்குல்ல. ஸோ 10 நாள் லீட் டைம்ல அது எவ்வளோ அதீதமான புயலா மாறுமா? வணக்கம் மேம். ஓகே, இப்போ தமிழகத்தில் வந்து தொடர்ச்சியாக 2-3 நாட்களாக மழை பெஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. சென்னையில் இருக்க மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் மழைனா ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் வந்து சென்னையில் மழை வருது, ஐயோ வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடும், எங்கே எது நடக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மழையான பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குமா? சென்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்குமே இப்போ வரைக்குமே ஒரு மிதமான மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்குமே இந்த மிதமான மழை தான் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 22லேருந்து 26 வரைக்கும் ஒரு நல்ல மழை, மிதமான முதல் கனமழை வரை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி சொன்னாலும் இது சவுத் சென்னையும் கடலோர பகுதிகள் அந்த இடத்துல தான் வந்து அதிகமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது கடல்லேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டருக்குள்ள வர ஜோன்ஸ்க்கான மழை வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. 22 முதல் 26 வரைக்குமே. வரக்கூடிய 22ஆம் தேதி வந்து புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதா சொல்லியிருக்காங்க. அது நம்மளை நோக்கி நகருக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ நவம்பர் 22லேருந்து 26 ஒரு சிஸ்டம், அதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், லோ ப்ரெஷர் ஏரியா உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதை வந்து நம்மளை நோக்கி நகரத்துக்கான வாய்ப்பும் இருக்கு. முன்னாடி வந்து டெல்டா மாவட்டங்கள் கீழே தெற்கு மாவட்டங்களுக்கான அதோட இம்பேக்ட் அதிகமாக இருந்தது. இப்போ நடந்துட்டு இருக்க ஈவெண்ட்ல அடுத்த ஈவெண்ட் வந்து நம்ம நார்த், அதாவது வடக்கு கடலோர மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்களுக்கான இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த அளவுக்கு மழை பொழியறதுக்கான வாய்ப்பு இருக்கு? மிதமான முதல் கனமழை, ஆங்காங்கே கனமழை, மிக கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஓகே, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஆனால் கடலோர மாவட்டங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த 20லேருந்து 30 கிலோமீட்டருக்குள்ள அந்த கடலோர மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஓகே, டிசம்பர் மாதம் வந்தாலே எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் வந்துடும். இந்த வருடம் டிசம்பர் மாதத்துல மழை எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம்? ஸோ டிசம்பர் மாதம் வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் 2 வாரம் வந்து மழை வந்து தொடர்ந்து விட்டு விட்டு பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆங்காங்கே. ஆனால் அதுக்கு அடுத்து ஒரு 3வது 4வது வாரம் ஒரு ட்ரை பீரியட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து டிசம்பர் மாதத்தை பற்றி இப்பயே ரொம்ப கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா நம்ம மாடல்ஸ் பற்றி பார்க்குறோம், மாடல்ஸ்லேருந்து வர அவுட்புட்ஸ் தான் பார்க்குறோம். இது வந்து கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கிற தன்மையுடையது. இப்போ வந்து நம்ம குறுகிய கால வானிலை அதோட ஃபோர்காஸ்ட் அது பார்க்கும்போது நம்மளுக்கு நம்பிக்கைத்தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ நான் 22லேருந்து 26 சொல்லும் போது அதோட நம்பகத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்து 26லேருந்து 30ஆம் தேதி வரைக்குமே ஒரு புயல் மாதிரியான ஒரு சினாரியோ காமிக்குது. ஆனால் ஈவன் அந்த 26 முதல் 30மே நம்மளுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் வரல. ஒரு தடவை வந்து மாடல் அவுட்புட் வந்து சென்னை கிட்ட வர மாதிரி இருக்குது, இன்னொரு தடவை மாடல் அவுட்புட் ஆந்திரா சைட் போகிற மாதிரி, ஒடிசா சைட் போகிற மாதிரி காமிக்குது. இது இப்படி மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த டைனமிக்ஸ் இருக்குல்ல, இப்போ நம்ம முன்னாடி ஒரு 2 வாரம் ஒரு மாதத்துக்குள்ள ஒரு புயலோட சைக்ளோன் ஐக்குள்ளே போய் ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுத்திருந்தாங்க. ஸோ அப்போ அந்த அளவுக்கு டேட்டா வந்து மற்ற நாடுகளில் கலெக்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு இந்த பே ஆஃப் பெங்கால் அதோட சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குன்ற புரிதலே இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த புரிதலை எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதோ, இப்போ மாடல்னு நான் அடிக்கடி சொல்கிறது வந்து ஒன்றும் இல்லை, பட் இட்ஸ் அ சிமுலேஷன். அதாவது நம்மளோட ரியாலிட்டியை நம்ம வந்து ஒரு மாடல் வச்சு, இப்போ நம்ம எப்படி ஒரு பில்டிங்கை ஒரு மாடலாக கட்டுவோம்ல, பேப்பர் வச்சு இல்லை கார்ட்போர்ட் அட்டை வச்சு கட்டுவோம். ஸோ அது ஒரு மாடல். அதே மாதிரி உண்மையை நான் வந்து பிரதிபலிக்கிறேன், ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷனாக பிரதிபலிக்கிறேன். அதுதான் வந்து மாடலோட வெதர் மாடல் நம்ம சொல்லக்கூடியது வந்து அதுதான். இப்போ சின்ன சின்ன விஷயத்தை கொண்டு வந்து ஒரு பெரிய விஷயத்தை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்ணோம். பட் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எவ்வளோ புரிஞ்சுக்கிறோன்றதை பொறுத்தும் இந்த மாடலோட அக்யூரசி மாறும். ஸோ இப்போ இருக்கிற மாடலுக்கு ஒரு 80-90% அக்யூரசி இருந்தாலும் புயலை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட போக போக தான் நம்மளோட தெளிவாக ஒரு முடிவு வரும்.
அந்த படி பார்த்தோன்னா 26 முதல் 30 நம்மளுக்கு இன்னும் தெளிவாக வரல. இன்னும் டிசம்பர் மாதம் அனாமலி, அதாவது இயல்பை விட அதிகமாக பெய்யுமா இயல்பை விட கம்மியாக பெய்யுமா அப்படின்றத மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். இயல்பை விட சற்று அதிகமாக பார்த்தோன்னா அந்த 2 வாரத்துக்கு அப்புறம் மழை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியும், அதுக்கு அடுத்து அந்த கடைசி வாரம் வந்து மழை கொஞ்சம் நார்மலாக முடிகிற மாதிரியும் காமிக்குது. அந்த சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? அது சென்னைக்கா இல்லை மற்ற மாவட்டங்களுக்காக? இப்போ நம்ம பார்த்தோன்னா மற்ற மாவட்டங்கள் இப்போ இயல்பை விட அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இப்போ மொத்தமாகவே நம்மளோட வடகிழக்கு பருவமழையோட ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா முக்காவாசி மாவட்டங்களில் இயல்பை ஒட்டின மழை பெய்தது. இப்போ நம்ம நார்த் கோஸ்டல் தமிழ்நாடு அண்ட் டெல்டா மாவட்டங்களில் இயல்பை ஒட்டின இல்லை இயல்பை விட சற்று அதிகமான மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ டெல்டா மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டா கடைசியாக வந்த கஜா புயலோட பாதிப்பு வந்து இன்னுமே அதுல இருந்து நிறைய பேர் மீளலை அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய புயல்கள் வந்து அந்த அளவுக்கான தீவிரம் இருக்குமா இல்லை வந்து மேலோட்டமா இருக்குமா மேம்? அதான் புயல் பற்றி நம்ம வந்து கிட்ட போகும்போது அதோட தீவிரம் புரியும். நம்மளுக்கு வந்து சிஸ்டம்ஸ் பேஸ்ட் ரெயின்ஸ் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மந்த் எண்டு வரைக்கும் 30ஆம் தேதி வரைக்கும் அதில் ஒரு புயல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ அதீதமான புயலாக மாறுமா, டெல்டா மாவட்டத்துக்கு அஃபெக்ட் பண்ணுமானா கண்டிப்பாக இப்போதைக்கு இன்னும் நம்மளுக்கு என்ன 10 நாள் இருக்குல்ல. ஸோ 10 நாள் லீட் டைமில் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சிக்னல் வரல. டெல்டா மாவட்டங்கள் அந்த அளவுக்கு கஜா புயல் அளவுக்கு வரும், அந்த மாதிரி கரையை கிடக்கும்னு எந்த விதமான தரவும் சொல்லலை. ஓகே, இப்போ இந்த 26ஆம் தேதியிலேருந்து இந்த 30ஆம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு மழை இருக்கும் இல்லையா? அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் என்ன எடுக்கணும்னு ஆசை ஒரு வெதர் ரிப்போர்ட்டராக நீங்கள் சொல்கிறீங்க மேம்? ஸோ கவர்மெண்ட்ஸ் வந்து இதை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மழை பெய்ந்தால் அது எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணுன்னு. இப்போ வந்து ஒரு மழை வந்து அக்டோபர் மாதம் ஸ்டார்டிங்கில் பெய்யுது அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த டைம் அக்டோபர் மாதம் அப்படின்ற போது நம்மளோட மண்ணோட தன்மை வேறு மாதிரி இருக்கும். மண் எவ்வளோ தண்ணி அப்சர்வ் பண்ணுது, நம்மளோட குளங்கள் நிறைய ட்ரையாக இருக்கும். ஸோ குளங்கள் ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அக்டோபர் மாதத்தில் ஒரு மாதிரியும் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் பெஞ்சால் எப்பயுமே நம்மளுக்கு இம்பேக்ட் வரதே வந்து நவம்பர் எண்டில் இல்லை டிசம்பர் ஸ்டார்டிங்கில் பெய்கிற மழையால் வர பாதிப்பு வந்து அதிகம். ஏன் அப்படின்னா அக்டோபர் மந்த்லேருந்து நம்மளுக்கு இந்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்தோன்னே நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக ஃபில் ஆகிட்டே வரும். நம்ம வந்து நவம்பர் எண்டு டிசம்பரில் தான் நம்மளுக்கு இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க கவர்மெண்ட்டுமே. அதனால அக்டோபர் ஸ்டார்டிங்கில் மழை வந்தால் அதுக்கான ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் எப்பயுமே இருக்குது. பட் நவம்பர் டிசம்பர்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக ப்ரிப்பேர்ட் ஆகி ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம், மேஜர் பூண்டி, மற்ற ரிசர்வாயர்ஸ் அதோட கொள்ளளவை எட்டாமல் கொஞ்சம் மினிமலாகவே வச்சுப்பாங்க. ஸோ தட் இன்னும் ஒரு ஃப்ளட் பஃபர்னு சொல்லுவோம். இன்னும் ஃப்ளட்டு வந்தால் இன்னும் வந்து அதீத தண்ணி வந்தால் அதில் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அளவு வச்சுருப்பாங்க. இது வந்து மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து அவங்களும் வந்து இந்த ஆக்டிவிட்டியை ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று எந்தெந்த ஸ்ட்ரீட்டில் ஃப்ளட் ஆகுன்ற மாதிரியும் நம்ம வந்து ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அந்த இடத்துல லோக்கல் பீப்புளுமே அதுக்கு ப்ரிப்பேர்டாக, இப்போ பிடபிள்யூடியோ இல்லை டபிள்யூஆர்டியோ அதுக்கு ப்ரிப்பேர்டாக, ஜிசிசியுமே அதுக்கு ப்ரிப்பேர்டான ஆக்டிவிட்டிஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப பாதிப்பு தரக்கூடிய தன்மை வந்து நம்மளுக்கு 2021-15 இருந்த மாதிரி மறுபடியும் இருக்கும் அப்படின்ற ஆபத்து இல்லை. மழை பொழிவை பொறுத்து இப்போதைக்கு இன்னும் அடுத்த ஒரு 10 நாள்ல அந்த மாதிரி ஒரு அதீத மழை பொழிவு வாய்ப்பு கம்மியா இருக்கு. ஓகே, இப்போ வந்து கார்த்திகை 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க இருந்து தமிழகத்துல இருந்து நிறைய பேர் வந்து நம்ம சபரிமலைக்கு போறதை பார்ப்போம். அந்த இடங்கள்ல மழையோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குமா? இப்போ இந்த நான் 18ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்குமே விட்டு விட்டு மழைக்கான வாய்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். கனமழைனா அப்படி இல்லை. ஏன்னா கேரளாவில் நம்மளுக்கு ஃபாரஸ்ட் ஏரியாவில் பேஞ்சாலே இது கனமழையாக தான் இருக்கும். பட் அவங்க அதுக்கு ப்ரிப்பேர்டாக தான் இருப்பாங்க. ஸோ பயப்படுற அளவுக்கு மழை ரொம்ப அதீத மழைக்கான வாய்ப்பு இல்லை. மிதமான மழை, மிதம்னா அங்கே அதை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடரேட் டு ஹெவி ரெயின்ஸ் கேட்டகரியில் பெஞ்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது 25ஆம் தேதி வரைக்கும். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.